சென்னையின் அடையாளங்களில் முதன்மையானது மெரினா. ஜல்லிக்கட்டு புரட்சி மட்டுமின்றி தமிழ்நாட்டின் மிகப்பெரும் ஆளுமைகளாக திகழ்ந்த 3 முதலமைச்சர்களின் போராட்டங்களையும் கண்டுள்ளது மெரினா. சென்னை தின கொண்டாட்டத்தின் ஒரு பகுதியாக அந்த வரலாற்று நிகழ்வுகளை விவரிக்கிறது இந்த தொகுப்பு. வங்கக்கடலின் தாய்மடியாக இருக்கும் சென்னை மெரினா கடற்கரை தலைநகரின் தவிர்க்க முடியாத பகுதி. பறந்து விரிந்த மெரினா கடற்கரை சுற்றுலா பயணிகளின் சொர்க்க பூமியாக திகழ்வது மட்டுமின்றி பல புரட்சிகரமான போராட்டங்களின் களமாகவும் இருந்துள்ளது. கருணாநிதி, எம்ஜிஆர், ஜெயலலிதா என்று தமிழ்நாட்டின் தவிர்க்க முடியாத ஆளுமைகளாக திகழ்ந்த தலைவர்கள் மெரினாவில் நடத்திய போராட்டங்கள் வரலாற்றில் இடம் பிடித்தவை. 1983ஆம் ஆண்டு அப்போதைய முதலமைச்சர் எம்ஜிஆர் மத்திய அரசு தமிழ்நாட்டிற்கு போதிய அரிசி வழங்கவில்லை என்று கூறி அண்ணா நினைவிடம் அருகே ஒரு நாள் அடையாள உண்ணாவிரத போராட்டத்தை நடத்தினார். எம்ஜிஆர் போராட்டம் நடத்திய 10 ஆண்டுகள் கழித்து அதே இடத்தில் காவிரி நீர் பிரச்சினைக்காக தொடர் உண்ணாவிரத போராட்டம் மேற்கொண்டார் முதலமைச்சராக இருந்த ஜெயலலிதா. அப்போதைய பிரதமர் நரசிம்மராவ் மற்றும் நீர்வளத்துறை அமைச்சர் தலையிட்டதால் 4 நாட்களில் போராட்டத்தை கைவிட்டார் ஜெயலலிதா. வி.சி. சுக்லான்னு அவர் தான் நீர்வளத்துறை அமைச்சர். அதோடு மட்டும் இல்லாமல் நரசிம்மராவுக்கு ரொம்ப ஒரு நம்பிக்கையான ஒரு அமைச்சராகவும் இருந்தார். அவர் காவேரி பெங்களூருக்கும் போயிட்டு பெங்களூருக்கு போய் அங்கே டிஸ்கஷன் முடிச்சுட்டு அப்புறம் நேரடியாக மிட் நைட் ராத்திரி தான் வந்தார். இங்கே இவங்களோட வந்து ரெண்டு சுற்று பேச்சுவார்த்தைகள் நடத்தினார். இப்போ நான் கமிட்டிலாம் வைக்கிறோம் போகிறோம், அதை பற்றி கவலைப்படாதீங்கன்னு ஒரு அவங்களுக்கு இது கொடுத்து உறுதிமொழி கொடுத்து அந்த உறுதிமொழிக்கு பிறகு அவங்க வந்து அந்த உண்ணாவிரதத்தை விலக்கிக் கொண்டார்கள். இலங்கை உள்நாட்டு போரில் தமிழர்கள் கொல்லப்படுவதை உடனே தடுத்து நிறுத்த கோரி முதலமைச்சராக இருந்த கருணாநிதி 2009ஆம் ஆண்டு மெரினா கடற்கரையில் உண்ணாவிரத போராட்டம் மேற்கொண்டார். அப்போதைய காங்கிரஸ் தலைவர் சோனியா காந்தி, பிரதமர் மன்மோகன் சிங் ஆகியோர் கருணாநிதியை தொடர்பு கொண்டு பேசி உறுதியளித்ததால் போராட்டத்தை முடித்துக் கொண்டார் கருணாநிதி. இந்த வெடிகுண்டும் போடக்கூடாத மண்டலம் அங்கெல்லாமும் போடுறாங்க, ஹாஸ்பிட்டலில் போடுறாங்க, சில்ட்ரன் மீது போடுறாங்க, குழந்தைகள் மீது போடுறாங்கலாம் சொல்லப்பட்டு ஒரு பெரிய குற்றச்சாட்டுலாம் இருந்த காலகட்டம். அது இதெல்லாம் மனதில் வைத்துக்கொண்டு அவர் வந்து இந்த மாதிரி நான் உண்ணாவிரதம் இருக்கிறேன்னு சொன்னார். அது இருந்தது. கடைசியில் அப்புறம் வந்து அந்த அவர் உண்ணாவிரதம் இருந்து அதாவது ஒரு சில மணி நேரங்கள் அவர் இருந்து காலையில் இருந்து ஆரம்பித்தார். 6 மணி வாக்கில் ஏதோ ஆரம்பித்தார். அதுக்கப்புறம் 12:30க்கு வந்து அவருக்கு சிதம்பரத்துக்கு விட்ட சொன்னாங்க. ராஜபக்ஷ அறிவித்தார், இந்த மாதிரி நான் வந்து ஷெல்லிங்லாம் நிறுத்திட போகிறேன் அப்படின்னு சொல்லி. ஸோ குண்டு போடுறது இது பண்ணுறது அதெல்லாம் வந்து நாங்கள் வந்து தற்காலிகமாக நிறுத்திக் கொள்கின்றோம் அப்படின்ற மாதிரி ஒரு அறிவிப்பு வந்தது. அந்த அறிவிப்பு வந்த பிறகு அவருடைய உண்ணா நோன்பும் முடிவுக்கு வந்தது. 3 முதலமைச்சர்களின் போராட்டம் வரலாறு என்றால் தன்னெழுச்சியாக மெரினாவில் இளைஞர்கள் நடத்திய ஜல்லிக்கட்டு பெரும் புரட்சியாக மாறியது. தமிழர்களின் வீரத்தை பறைசாற்றக்கூடிய அடையாளமான ஜல்லிக்கட்டுக்கு விதிக்கப்பட்ட தடையை தகர்த்தது இந்த போராட்டம். வெற்றிகரமான பல போராட்டங்களில் வரலாற்று சான்றுகளை மெரினா கடற்கரையில் அலையில் எப்போதும் ஒலித்துக் கொண்டே இருக்கும். நியூஸ் 18 தமிழ்நாடு செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் விக்னேஷுடன் செய்தியாளர் சுபாஷ்.